அதிரடி அறிவிப்புகளுக்கு பெயர் போனவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். வெளிநாட்டு படங்களுக்கு 100% வரி. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டே வந்து ஒரு பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி பேரழிவை நோக்கி சந்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கடந்த 10 வருடத்தில் 40% வந்து ஹாலிவுட்டுடைய வளர்ச்சி வந்து கம்மியாயிருச்சு. கடந்த 4 வருஷத்தில் அது ரொம்ப மோசமாக போச்சு. அதனால நீ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய படங்களுக்கு 100% வரி. அது மட்டும் கிடையாது, வரி மட்டும் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய படங்கள் பிரச்சாரபாணி படங்களாக இருக்குது, அது அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு பல மீடியாக்கள், பல ஊடகங்கள் வந்து இதை மறைச்சிட்டாங்க. ஒரு காட்சிக்கு தேவைப்படுது, வேட்டையாடு விளையாடு படம் பண்ணியிருப்பானா அந்த படத்தில் தப்பிச்சு போயிடுவான், கண்டுபிடிக்க போகிறாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் எடுத்தோடனே படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அங்கே தான் பார்க்குறது, படத்தினுடைய டிஐஜிங் அங்கே தான் பார்க்குறது, படத்தினுடைய சாங் கம்போசிங் நீங்கள் அமெரிக்காவில் தான் பண்ணுறது. நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கு வச்சார் ஒரு ஆப்பு. ஏஆர் ரஹ்மான்லாம் அங்கேயே ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு இல்லையா, நியூயார்க்கில் எங்கேயோ வச்சிருக்காரு இல்லையா. ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்னாலே அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. இவங்க லொக்கேஷன் பார்க்க ஒருக்கா போகிறது, அப்புறம் வந்து அதை கம்பெனியில் அக்ரிமெண்ட் போகிறது, ஒரு படம் முடிகிற வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா முன்னாடிலாம் மியூசிக் கம்போசர்லாம் இங்கேருந்து தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு போகிறாங்க இல்லையா. இப்போ இந்தியாவில் உங்களுக்கு 3 வேலை 40 வருஷத்துக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜாங்கிறவர் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 10க்கு 10 ரூமில் போட்ட பாட்டு தான் 40 வருஷம் உயிரோடு இருக்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அதிரடி அறிவிப்புகளுக்கு பெயர் போனவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். சமீபத்தில் சினிமா துறை சார்ந்து, ஹாலிவுட் சார்ந்து ஒரு அறிவிப்பு வெளியானதான் வந்து இந்திய சினிமாவையும் பாதிச்சிருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக வெளிநாட்டு படங்களுக்கு 100% வரி. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டே வந்து ஒரு பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இந்திய சினிமாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க அவருடைய இந்த அறிவிப்பு? இல்லை, டிசாஸ்டர், ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காரு. ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி பேரழிவை நோக்கி சந்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கடந்த 10 வருடத்தில் 40% வந்து ஹாலிவுட்டுடைய வளர்ச்சி வந்து கம்மியாயிருச்சு. கடந்த 4 வருஷத்தில் அது ரொம்ப மோசமாக போச்சு. அதனால் நீ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு 100% வரி. அது மட்டும் கிடையாது, வரி மட்டும் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்கள் பிரச்சாரபாணி படங்களாக இருக்குது, அது அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி பல மீடியாக்கள், பல ஊடகங்கள் வந்து இதை மறைச்சிட்டாங்க. 100% டாக்ஸ், 100% டாக்ஸுன்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க இல்லையா. டாக்ஸை காட்டிலையும் அவர் சொன்ன விஷயம் இதுதான். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்கள் பிரச்சார பாணியில் உள்ள படங்களாக இருக்குது, அது இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எந்த நாட்டு படங்கள் பிரச்சார பாணி படங்களாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து எடுக்கக்கூடிய பெரும்பாலான ஹிந்தி படங்கள் ஏதாவது ஒரு அஜெண்டா பேஸில் ஒரு படங்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி படங்கள் அந்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்யூனிட்டியிலும் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான பிரச்சார பாணியில் உள்ள படங்கள் அந்த நாட்டுக்கு ஏதாவது உள்நாட்டில் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படங்களுக்கு 100% டாக்ஸ் அப்படிங்கிற வெளிநாட்டு படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்னா, குறிப்பாக இந்தியா படங்கள் அங்கே நிறையா போகுது. குறிப்பாக தென் மாநிலங்களை சேர்ந்த படங்கள். இப்போ சமீபத்தில் நடந்த ரிலீஸ் ஆன இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமே யூஎஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆயிருக்கு. 6 நாள் 7 நாளைக்கு மேலே. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர், நிறைய மென்பொறியாளர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நிறைய ஃபேமிலியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஆட்களுடைய இது வந்து பெரிய அளவில் பொருளாதாரம் வெளியில் போகுது. இங்கே சம்பாரித்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வெளியில் போகுது. அப்போ டாக்ஸை போடு அப்படின்றாங்க. ரெண்டாவது, நிறைய அங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேறு போகக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ அங்கேருந்து வந்து இங்கே பண்ணக்கூடியவங்களுக்கு, டெக்னிக்கலாக இங்கே ஒர்க் பண்ணவங்களுக்கு 100% டாக்ஸ். இப்போ நீங்கள் அங்கே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை செஞ்சுட்டு போய் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வெளியில் விற்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே அதை வெளியிலேருந்து வரக்கூடிய டெக்னிக்கலுக்கும் 100% டாக்ஸுங்கிற ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு வந்து இந்திய சினிமாவை, குறிப்பாக தென்னிந்திய சினிமாவை பெரிய அளவில் பாதிக்கும். தென்னிந்திய சினிமா ரசிகர்களாக தமிழ்நாடு, ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்கள் அதிகம், கேரளாவை சேர்ந்தவர்களும் ரசிகர்கள், தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே சினிமா ரசிகர்கள் அதிகம். அந்த படங்கள் எல்லாமே அமெரிக்காவில் இப்போ நிறைய ரிலீஸ் ஆகுது, பெரிய அளவில் கலெக்ஷனை கொடுக்கும். நாங்கள் ஷூட்டிங் போனாலுமே அந்த ஆமாம், எல்லாத்துக்கும் போட்டோம். நீங்கள் எதுக்கு ஷூட்டிங் போகிறீங்கன்றீங்க? ஏன்னா ஹாலிவுட் படமாக எடுக்கிறீங்க, தமிழ் படம் எடுக்கிறீங்க. இந்தியாவில் எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும் இருக்குது. பாலைவனம் சம்மந்தப்பட்ட காட்சி எடுக்கணுமா ராஜஸ்தானுக்கு போங்க. நீங்கள் வந்து ஊட்டி மாதிரி இடத்துல ஹில் ஸ்டேஷனில் போய் எடுக்கணும், ஊட்டி இருக்குது. நிறைய இந்தியா வந்து எல்லா விதமான லேண்ட்ஸ்கேப்பும். இந்த நடிகர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய டைரக்டர்கள் சொகுசாக இருக்கிறதுக்காக வெளிநாட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டு லொக்கேஷனுக்கு எதுக்கு போகிறீங்க? நம்ம நாட்டில் எல்லா பிரம்மாண்டமாக காட்டுறதுனா படம் ஓடுமா? பிரம்மாண்டத்தை வச்சு படத்தை ஓட்டிட முடியுமா உங்களால்? வச்சா ஒரு 40 வெள்ளக்காரன் போவீங்க. நீங்கள் நம்மள்ட்ட இருக்கான டெக்னீஷியன்ஸ் 1000 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு உடனே படம் பூஜை போட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இருக்கும்.
எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நம்மகிட்ட தான் எல்லா டெக்னிக்கல் இருக்குமே. அவனோட 1000 மடங்கு திறமையான ஆட்கள் இருக்காங்க நம்மகிட்ட. சரி அதெல்லாம் விட்டுங்க. இதெல்லாம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தமிழ் இந்தியா படம் தான் எடுக்கிறீங்க. இந்தியன்ஸ் தானே படம் எடுக்கிறீங்க. இங்கேயோட உணர்வுகள் தானே படம் எடுக்கிறீங்க. எதுக்கு நீங்கள் அங்கே போகணும்? இது தேவைப்படுகிற ஒரு காட்சிக்கு தேவைப்படுது. வேட்டையாடு விளையாடு படம் பண்ணியிருப்பானா அந்த படத்தில் தப்பிச்சு போயிடுவான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் எடுத்தோடனே படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அங்கே தான் பார்க்குறது, படத்தினுடைய டிஐஜி அங்கே தான் பார்க்குறது, படத்தினுடைய சாங் கம்போசிங் நீங்கள் அமெரிக்காவில் தான் பண்ணுறது. இவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு வச்சார் ஒரு ஆப்பு. ஏஆர் ரஹ்மான்லாம் அங்கேயே ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு இல்லையா? நியூயார்க்ல எங்கேயோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் வச்சிருந்தாலும் கூட படம் வேலை செய்கிறது இங்கே தானே இருக்குது. அவருடைய யாரையும் அங்கே வர சொல்கிறது இல்லையே. எல்லாரையும் அங்கே வர சொல்கிறதில்ல. அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணி இங்கே அனுப்புகிறாரு. அவர் அமெரிக்காவில் அவரோட வீடு வச்சிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து கம்போஸ் பண்ணுறாரு, வீட்டுக்குள்ள உட்காந்து மிக்ஸ் பண்ணிட்டு போகிறாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அங்கே கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் சாங் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதுவும் டேக்ஸ். இப்போ சவுண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ சித் ஸ்ரீராம் இருக்காரு. சித் ஸ்ரீராம் இங்கே இந்தியாவில் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். பாடல் இங்கேருந்து உங்களுக்கு இதில் அனுப்புகிறாங்க, அவங்க பாடி அங்கே அனுப்புறாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி பாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடுகளில் நீங்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைக்காக குவாலிட்டிக்காக அங்கே இருக்கிறாங்கன்னா அது நமக்கு தேவையில்லை. அது பிரச்சனை வராது. நீங்கள் முழு படத்தையும் நான் வெளிநாட்டில் தான் எடுப்பேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வெளிநாட்டில் தான் பண்ணுவேன், டிஐஜிங் வெளிநாட்டில் தான் பண்ணுவேன், பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? கதை இல்லையா உங்கள்கிட்ட? 4 படத்தை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு படம் பண்ணுறது, இல்லை வெளிநாட்டு படத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி படத்தை பண்ணுறது, அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க அங்கேருந்து. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை எடுத்து வச்சு அவனுக்கு நீங்கள் தண்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சில கட்டமைப்புகள் உருவாக்கி வச்சுருக்கேன் டேரக்டர்ஸ். அவர்களுக்குலாம் அந்த ஒரு பெரிய அடி தான் அது. குறிப்பாக சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அட்லி அப்புறம் அல்லு அர்ஜுன் பிரம்மாண்டமாக இணையும் படத்தோட முன்னோட்ட காட்சி கூட வெளியானது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சன் டிவி ஆஃபீஸில் ஆரம்பிச்சு அதுவுமே அமெரிக்காவில் தான் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? அந்த படத்தில் சில டிஐஜிங் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதை அங்கே இருக்கிற ஒரு ஹாலிவுட் கம்பெனியில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அங்கே போய் ஷூட் பண்ணுறாங்க. படம் பெரிய பட்ஜெட் படம், அதுக்காக செலவு பண்ணுறாங்க. தமிழ் தெலுங்குலேயும் அல்லு அர்ஜுன் பெரிய மார்க்கெட் இருக்குது, சன் பிக்சர்ஸ் பண்ணுது. ஆல்ரெடி சமீபத்தில் ஒரு படம் பெரிய ஹிட் 1000 கோடி கொடுத்தது. அதனால் டெக்னிக்கல் வைஸாக போகிறாங்க. அது ஒரு படம், அந்த படத்துக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, அந்த படம் நமக்கு திருப்பி கொடுத்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலும் தயாரிப்பாளர் போகிறாரு. அந்த படத்துக்கு அது தேவைப்படுறதுனால போகலாம். ஆனால் இதை பார்த்து புளியை பார்த்து பூனைக்கு சூட போடுற மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள், சின்ன சின்ன நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு போனால் தான் பெரிய படம், பிரம்மாண்டத்தை காட்டுறோங்கிற பேரில் அங்கே போய் பண்ணி இப்போ பெருசாக அது அல்லு அர்ஜுன் படத்துக்குமே டிஏஜிங் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்மகிட்ட இருக்காங்களே. மும்பையில் இல்லையா, சென்னையில் கிடையாதா? எவ்வளோ டெக்னிக்கலான தெரிஞ்ச ஆட்கள், சவுண்டாக இருக்கிற ஆட்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ, பெரிய பட்ஜெட்னாலே அங்கே தான் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. இவங்க லொக்கேஷன் பார்க்க ஒருக்கா போகிறது, அப்புறம் அதை கம்பெனியில் அக்ரிமெண்ட் போகிறது, ஒரு படம் முடிகிற வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா முன்னாடிலாம் மியூசிக் கம்போசர்லாம் இங்கேருந்து தான் மியூசிக் கம்போசிங் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு போகிறாங்க இல்லையா? அங்கே போனால் தான் அது செட் ஆகும், மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களா? இப்போ இந்தியாவில் அவங்களுக்கு மூளை வேலை செய்யாதான் கேட்குறேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி இசைஞானி இளையராஜாங்கிறவர் பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு 10க்கு 10 ரூமில் போட்ட பாட்டு தான் 40 வருஷம் உயிரோடு இருக்குது. நேற்று பிறந்த குழந்தைக்கு அந்த பாட்டை போட்டு தான் சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனார்? எனக்கு அங்கே இருந்தால் தான் மூடு வரும், பீச்சு காற்றுல உட்காந்தா தான் மூடு வரும், ஃப்ளைட்டில் போகிறப்ப தான் மூடு வரும், மியாமி பீச்சில் உட்காந்தா தான் கம்போஸ் பண்ணுன்னு சொன்னார். அவர் காலையில் போவாங்க, அவர் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, 10 நிமிஷத்தில் பாட்டு போட்டு கொடுத்துருவார். அந்த பாட்டு 40 வருஷம் உயிரோடு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போட்டு கம்போஸ் பண்ண பாட்டு என்ன அடுத்த வாரம் கூட நிற்க மாட்டேங்குது அந்த பாட்டு. அப்போ இவர்கள் ஒரு கட்டமைப்பு சினிமாவை ஒரு காஸ்ட்லி ஆக்கி வச்சுட்டாங்க. நேற்று டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். அது என்ன டெக்னிக்கல் இருக்குது, என்ன பிரம்மாண்டம் இருக்குது, எந்த மலைக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எந்த ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எந்த வகுத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, என்ன பிரம்மாண்டம் இருக்குது, என்ன செட் இருக்குது, எங்கே டிஐஜிங் இருக்குது, எங்கே ஏஐ இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஒரு ஷார்ட்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ளே 4 ஆர்டிஸ்ட்டு 10 நிமிஷம் அந்த சீனு, தேட்டரே அந்த சீனில் கிளாப்ஸ், எமோஷ்னல், காமெடி, எல்லாமே இருக்குது அந்த சீனில். 4 பேர் ஒரு 4 சவத்துக்குள்ளே வச்சு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காங்க. எந்த பிரம்மாண்டம் இருக்குது? 10 நிமிஷம் அந்த சீன் போது தேட்டரில் 10 நிமிஷமும் சில அழுகிறாங்க, சிரிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்ணுறாங்க. எல்லா எமோஷனலையுமே 4 பேரை ஒரு ரூமில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 24 வயசு பையன், இங்கே இருக்கிற பிரம்மாண்ட இயக்குநர்கள், புதுமை இயக்குநர்கள், பெரிய பட இயக்குநர்கள்லாம் அதை பார்த்து கற்றுக்கணும். இது சொல்கிறதுல நமக்கு தயக்கமே கிடையாது. நீங்கள் கற்றுக்குங்க. எமோஷனல் ஒன்றும் இருக்குது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எமோஷனல் செத்து போச்சு, ஆனால் அந்த படம் கொடுத்துருக்கேன். அப்போ தமிழ் சினிமாவை நம்ம எங்கே இருக்கிறோமோ அதை சார்ந்த விஷயங்களை பண்ணுறப்ப தான் அது உணர்வு ரீதியாக போய் பிரதிபலிக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு பிரம்மாண்டங்கிற பேரில் இவர்களுடைய சொகுசுக்காக அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சார படம் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாருமே அதை பற்றி பேசலை. அப்படின்னா இந்திய சினிமாவில் குறிப்பாக நார்த் இந்தியாவிலேருந்து கேரளா ஸ்டோரிஸ் அப்படின்னு சிறுபான்மையினரை குறி வைக்கிற மாதிரி நிறைய படங்கள் வருது இல்லையா? ஸோ அது அங்கே பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு உணர்றாரா? கண்டிப்பாக உணர்வார். இப்போ அங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் முஸ்லீம் மட்டும் கிடையாது, ஆப்பிரிக்கன் முஸ்லீம் இருக்கிறாங்க, அரபியன் முஸ்லீம் இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய கூடுதல் தகவல்னா இந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய
கிட்டத்தட்ட அதில் ஒரு 1/3 இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எல்லா நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது. இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்கா இது ஆப்பிரிக்கனாக இருக்கட்டும், அரேபியன்ஸாக இருக்கட்டும், பல பேர் அங்கே நாட்டில் குடியுரிமை வாங்கி குடும்பத்தோடு இருக்கிறாங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே அவருடைய ஓட்டு பெரிய ஓட்டு. அவருடைய ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. அதை வந்து ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தோடனே சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் முஸ்லீம்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், எனக்கு அப்படியே ஓட்டு போட்டாங்க மொத்தமாக அப்படின்னு அது சொல்கிறார். அப்போ அங்கே எல்லாமும் ஓரளவுக்கு ஒரு மிங்கிலாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் மிங்கிலாக தான். அங்கே போய் ஒரு பிரச்சார ரீதியான ஒரு படத்தை, ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய படத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்ற போது அவர் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதான் பெரிய விஷயம். அதை வந்து வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நாடு வந்து இந்த மாதிரி பிரச்சார படங்கள் வருது அதிகமாக, இதனால் நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, இங்கே வந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அதை நோட்டீஸ் பண்ணி அதை மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயம். இவங்க யாருமே எந்த சேனலும் சரி, எந்த ஊடகமும் சரி இதை பற்றி போடவே இல்லை. அதில் இருக்கும், இருந்தாலும் அதை போடக்கூடாதுங்கிறதுக்காக போட அமைச்சிருக்காங்க. இதுதான் அவங்க நடந்த விஷயம். ரெண்டாவது, பெரிய அளவில் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து இன்றைக்கி மத்திய அரசு வந்து கையில் எடுத்திருக்கு. அது தன்னுடைய சித்தாந்தங்களை திரைப்படங்களின் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாமே, தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் பல படங்கள் எடுத்து ஓஞ்சி போயிட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு பல ஆயிரம் கோடி ஃபண்டு பண்ணி அந்த நிறுவனத்தின் பேரில் தமிழில் சில படங்கள் தயாரிக்க போகிறாங்க. இது ஒரு அஜெண்டா. தமிழ்நாட்டுக்குள் காலடி வைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் அவர்கள் வந்துட்டாங்க. வரக்கூடிய காலங்கள் அந்த மாதிரியான படங்கள் முதல்ல இப்போ ஆந்திராவில் வந்துகிட்டு இருக்கு, ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு. இனி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி படங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய ஹீரோக்கள் தாராளமாக நடிப்பாங்க. பெரிய ஹீரோக்கள்லாம் பல பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் தாராளமாக நடிக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய ஃபண்டை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு நொடிந்து போன ஒரு கம்பெனியை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதுக்கான சமீபத்தில் ஒரு அக்ரிமெண்ட் மும்பையில் நடந்திருக்கு. அதனால் வரக்கூடிய காலங்களில் தமிழ் சினிமாவில் வெறுப்பு படங்களை நம்ம அதிகமாக பார்க்கலாம். பெரிய பெரிய நடிகர்களே அதை செய்ய போகிறாங்க. அவங்க பார்வை தென்னிந்தியா பக்கம் திரும்பிடுச்சு. ஆல்ரெடி தெலுங்குலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழில் அவங்க வந்து நேரடியாக கால் வைக்க போகிறாங்க. வெளிநாட்டு படங்களுக்கு 100% வரின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காருன்னா, மற்ற நாடுகளுமே ஹாலிவுட் படங்களுக்கு வந்து 100% வரி அறிவிச்சா என்ன பண்ணுவார்? பின்வாங்கி ஆல்ரெடி சைனா அறிவிச்சிருச்சு. ஆமாம், ஆல்ரெடி சைனா வந்து அமெரிக்கன் படம், இங்கிலீஷ் படங்களுக்கு அந்த மாதிரியான வரி விதிப்பு போட்டிருக்கு. பதில் போடலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பண்ண போகுது? ஏன்னா இந்தியாவுக்கு அதிகமாக பாதிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பண்ண முடியும்? அவர் போடுற வரி விதிப்புக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் படத்துக்கு நாங்கள் 100% வரி போடுறோம்னா இங்கிலீஷ் படம் சமயம் போடுறதில்ல. முதல்ல டைட்டானிக்காக இருக்கட்டும், அந்த ஸ்பீடாக இருக்கும். ஒரு காலத்தில் இங்கிலீஷ் படங்கள் கிராமங்கள் தோறும் ஓடிட்டு இருந்துச்சு. பெரிய லெவலில் இங்கிலீஷ் படம் பார்க்குறது ஒரு கிரைஸாக இருந்துச்சு. பட் இங்கிலீஷ் படங்கள் குவாலிட்டி அங்கேயும் குவாலிட்டி இல்லை பெருசாக. அது வந்து அதனால் என்னென்னா அந்த இங்கிலீஷ் படங்களும் போகிறது கிடையாது. இப்போ அப்போ உலகளவில் இங்கிலீஷ் படங்கள் பார்க்குற இது குறைஞ்சிருச்சுன்றது தான் இந்த குற்றச்சாட்டே. அப்போ பதிலுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பதிலுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, குறைந்தபட்சம் வெளிநாட்டில் படம் எடுப்பதை தவிர்க்கலாம். குறைந்தபட்சம் வந்து வெளிநாட்டில் இந்த டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுறதை தவிர்க்கலாம். வெளிநாட்டு படங்கள் அங்கே இருக்குன்னா அதுக்கு இந்திய அரசாங்கம் ஏதாவது முயற்சி எடுத்து நாங்கள் எங்கள் நாட்டு படங்களை எங்கள் திரையிடுவதற்கு சில வரி விலக்கு கொடுங்க, மியூச்சுவலாக நாங்கள் இந்த மாதிரி தானே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ராஜாங்க ரீதியான சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுக்கு ஒரு முடிவு கட்டினா இந்திய திரையுலகம், தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, இந்திய திரையுலகமே போய் சேரும். ஹிந்தி படங்களும் ஓரளவுக்கு அங்கே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஹிந்தி பேசக்கூடிய குஜராத்திகள் அங்கே பெரும்பாலும் இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் நிறுவனங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கு குஜராத்தில் தான். நிறைய அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர், பெட்ரோல் பங்க் அதுவும் பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் தலைமுறையாக இருக்கிறாங்க. குஜராத்திகளுக்கு அங்கே பெரிய பாதிப்பு வரும். ஹிந்தி படங்கள் அங்கே பார்க்க முடியாது. இதையாவது மனதில் வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார்னு நம்புவோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு.